என்னன்னு பார்த்தீங்கன்னா, pH வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சொல்யூஷனுக்கு வந்து ஒரு pH வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சொல்யூஷனுக்கு pH வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. Kb அண்ட் Pkb வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இங்க வந்து இவங்க வந்து பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இங்க பேஸ் என்னன்னு குடுத்துருக்காங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ஹைட்ரஜன்ன்றது என்னது? NH2 பாண்ட் NH2 இதான் நமக்கு வந்து ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேஸ் இல்லையா? அப்ப பேஸ்னா என்ன ஆகும்? இங்க H+ போயிட்டு இந்த நைட்ரஜன் மேல போயிட்டு நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, NH3 இங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா பிளஸ் வந்து கிடைக்கும். பிளஸ் நமக்கு என்ன OH மைனஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? Kb வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப Kb கண்டுபிடிக்கணும் நமக்கு என்னது? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்ப ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னது? NH2 NH3 பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் அப்புறம் OH மைனஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன். இந்த 3 கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? Kb வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஆனா நமக்கு என்ன இருக்குது? இதுல இருக்க கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்க பாசிபிளே கிடையாது. ஆனா இங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா pH வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப pH வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? pH வச்சு நம்மளால வந்து H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும். H+ ஓட கான்சன்ட்ரேஷனையும் OH மைனஸ் ஓட கான்சன்ட்ரேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power 1 into 10 to the power of -14 வந்து கிடைக்கும் நமக்கு வந்து தெரியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இங்க வந்து நியூ. ஓகேவா? மத்த எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அப்ப இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வந்து நியூ. அப்ப நம்ம pH வச்சு H+ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம வந்து OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப OH மைனஸ் வந்து எவ்வளவு ஃபார்ம் ஆகுதோ அதே அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ NH2 NH ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து Kb கிடைச்சிரும். அப்புறம் Pkb வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப Pkb நமக்கு என்ன வரும்? மைனஸ் லாக் ஆஃப் வந்து Kb போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா Pkb வந்து நமக்கு வந்து வரும். அப்ப Pkb கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இங்க நம்ம புதுசா ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, H+ கான்சன்ட்ரேஷன்ல இருந்து எப்படி வந்து OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோல வந்து நான் போட்டுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனா புக்ல வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து கொஞ்சம் தப்பா இருக்குது. செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஈக்லிபிரியத்துல ஒரு சில ப்ராப்ளத்துல வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆன்சர் வந்து கொஞ்சம் தப்பா வந்து இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துங்க. தெர்மோடைனமிக்ஸ் ஈக்லிபிரியத்திலும் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. புக்ல இருக்கிறது வந்து அப்படியே பிலீவ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு தடவை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. எதுனாலுமே சரி, என்னோட வீடியோனாலும் சரி, கான்செப்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க வந்து உங்க ஓனா சால்வ் பண்ணுங்க. எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா வருதோ செக் பண்ணிக்கங்க. ஆனா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ல கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் தப்பா தான் இருக்குது.